ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். புளி சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்து பார்க்கலாம். இந்த புளி சாதம் நம்ம ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எந்த பொடியும் அரைக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியான இந்த புளி சாதம் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. புளி சாதம் செய்யறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்து நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கிறிஸ்பியாக நம்ம வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பூண்டு சேர்த்து இந்த புளி சாதம் செய்யும்போது. ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து ஊற்றிடலாம். புளி வந்து ரொம்ப தண்ணியாக வந்து கரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சாப்பாடு எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். நல்லா ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா கிறிஸ்பியாக வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை இருக்கும். அதனால நம்ம தண்ணி சேர்க்காம தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை அப்படியே வச்சுருங்க லோ ஃப்ளேமில். லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை வந்து செஞ்சால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ மூடி போட்டு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். பாருங்க நல்லா ஆஃப் குக் ஆயிடுச்சு. ஒரு 1/2 வேக்காடு வெந்தப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கலரி விட்டுடலாம். இது நல்லா வந்து கிறிஸ்பியாக வேகணும். ஸோ நல்லா கலரை விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்க சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது மேலே. அவ்வளோதாங்க, சூப்பரான புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.